சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு தேவையாக இருந்தால் கேஎல் ராகுல் சிஎஸ்கே டீமுக்கு தேவையாக இருக்கிறாரு. சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேடை தவிர்த்து கேஎல் ராகுல் டு சிஎஸ்கே ட்ரேடுமே இப்போ ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். என்ன நடக்குது? சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா கேஎல் ராகுலை ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னா இவங்க ரெண்டு பேருமே சிஎஸ்கே ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இவங்க ரெண்டு பேரும் வந்தால் பாசிட்டிவ்ஸ் என்ன இருக்குது, நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குது, யார் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். சிஎஸ்கே எவ்வளோ சர்ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறீங்க நீங்கள் இந்த வருஷம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ இன்னொரு மான்ஸ்டர் டெத் போலரை சிஎஸ்கே அவங்க டீமில் எடுத்துன்னு வர போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. யார் அந்த டெத் போலர்? அந்த டெத் போலர் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதை பற்றியுமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட்டாக நம்மளுடைய ரவீந்திர ஜடேஜா தளபதி இன்னொரு ஆஃப் செஞ்சுரியை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நேத்தன் எல்லிஸுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஓடிஐன் T20 சீரீஸில் ஆஸ்திரேலியாவில். அண்ட் கைஸ், நம்மளோட டெவால் பிரூவிஸுக்கு CSA அவார்ட் ஆஃப் 2025 டொமஸ்டிக் பிளேயர் ஆஃப் த சீசன் அவார்டை கொடுத்துருக்காங்க டெவால்டு பிரேவிஸுக்கு. அண்ட் கைஸ், தல தோனி திருப்பி ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். மெஸ்ஸி கூட மும்பையோட ஸ்டேடியமில் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதை நான் ஃபர்தர் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன். அண்ட் திருப்பி வந்து கமெண்ட்டில் கதறாதீங்க அவரு போட்டார் இவரு போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே சொல்லிடுறேன். அண்ட் கைஸ், வன்ஸ் பேடி இவர் பார்த்தீங்கன்னா டெல்லி பிரீமியர் லீக் ஒன் ஆஃப் த டீமை கேப்டன்சி பண்ண போகிறாரு. ஸோ ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட்லி நம்மளுடைய நடராஜன் சிஎஸ்கேக்கு வர போகிறார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படி சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடராஜன் சிஎஸ்கே அகாடமியில் இப்போ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாரு. அண்ட் அங்கே மீட் பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட ரொம்பவே க்ளோஸாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்து நடராஜன் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு தான் வர போகிறார் அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஆர்டிகல்ஸுமே எழுதிக்கிறாங்க. இது ட்ரூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா அண்ட் நம்மளுடைய நடராஜன் போட்டிருக்க ஜெர்சியில் சிஎஸ்கேவுடைய லோகோமே இன்வால்வ் இருக்குது. ஸோ இதை பார்த்து ஆர்டிகல்ஸில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, லைக் சிஎஸ்கே வர ட்ரேடே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி ட்ரேட் பண்ண முடியாது கைஸ், அவர் இப்போதைக்கு கொஞ்சம் கூட ஃபார்மில் கிடையாது. அண்ட் நடராஜன் கிட்டத்தட்ட 10.75 crores வாங்குறாரு. ஸோ இந்த அமௌண்ட்டை சிஎஸ்கே கொடுத்து ட்ரேடெல்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அண்ட் நடராஜன் வெளியில் வந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே ஆல் அவுட் போய் பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி தான் நம்ம டீமில் ஒரு யூடியூபர் இருக்கிறாரு இல்லை, ஸோ அவருமே இந்த மாதிரி அகாடமியில் இருந்தார். அண்ட் ஒரு ஆல் அவுட் கூட போய் பிக் பண்ணாங்க. பட் எதுக்கு போய் பிக் பண்ணாங்க அது தெரியாது. பட் சிஎஸ்கே அகாடமியில் இருக்கிற ப்ராக்டிஸ் பண்ணுற நிறைய பிளேயர்ஸ், இந்த மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுற நிறைய பிளேயர்ஸு சிஎஸ்கே போய் ஆப்ஷன்லேயே எடுத்துகிட்டு கூட வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போது டைம் நடராஜனுக்குமே வந்துடுச்சா அப்படின்னு எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் டெல்லி கேபிட்டல்ஸுமே ஆல்மோஸ்ட் ஒரு ரிலீஸ் தான் பண்ண போகிறாங்க. பிகாஸ் அவங்க கிட்ட சூட்டபிள் பவுலர்ஸுமே இருக்கிறாங்க. அண்ட் நடராஜனுடைய இது நீடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு கிடையாது இப்போதைக்கு. ஸோ அதனால் நடராஜனை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் 10.75 crores ரிலீஸ் பண்ணாலுமே ஒரு சீப்பர் ரேட்டுக்கு எடுத்துன்னு வரதுக்காக ட்ரை கண்டிப்பாக பண்ண போகிறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த நேரத்தில் சிஎஸ்கே உள்ளே புகுந்து நடராஜனை அப்படியே தூக்கிட்டு வந்துடல அப்படின்னு கண்டிப்பாக பார்க்குவாங்க. பட் நடராஜன் வந்தால் சிஎஸ்கேக்கு யூஸ் ஆவார் அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டார். அண்ட் சிஎஸ்கேவோட போலிங் ஷார்ட்டடாக இருக்குது. இந்த போலிங்கில் கலீல், நடராஜன், ஹன்சுல் கம்போஸ், பத்திரானா இந்த மாதிரி போலிங் எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேல் ஆகிடும் கைஸ். இதை சிஎஸ்கே ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஆர்டிகல்ஸை மென்ஷன் பண்ண மாதிரி கண்டிப்பாக ட்ரேட் ஆகாது. பட் ஆப்ஷனில் வந்தால் ஒன் ஆஃப் த சான்சஸ் சிஎஸ்கே எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் சிஎஸ்கேக்கு இந்த பாசிபிளாக இந்த ட்ரேட் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அண்ட் நடராஜனுடைய தேவை பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கு அவ்வளோவா தேவையே கிடையாது. மேபி ஒரு பேக்கப் வேணால் எடுத்துன்னு வரலாம் பத்திரனாக்கு, அண்ட் ஒரு இந்தியன் பேக்கப். ஸோ இது எப்படி சூட் பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அது அவங்களுக்காக தெரியும். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், நடராஜன் சிஎஸ்கேக்கு வருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுடைய கருத்து என்ன இருக்குது? நடராஜன் சிஎஸ்கே தேவையா இல்லை தேவையே இல்லை? அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ ஓகே கைஸ், கேஎல் ராகுல் யார் சஞ்சு சாம்சன், சிஎஸ்கேக்கு யார் தேவை? சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் தேவையாக இருக்கலாம். பட் சிஎஸ்கே டீமுக்கு கேஎல் ராகுல் தான் தேவை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ ஓகே, சஞ்சு சாம்சன் தானே ட்ரேடில் இருந்தார், கேஎல் ராகுல் எப்படின்னா ட்ரேடில் வந்தார் அப்படின்னு பார்த்தா கைஸ் இப்போ கேகேஆர் கேஎல் ராகுல் ட்ரேடில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரேடில் சிஎஸ்கேமே புகிந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இஃப் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட டிமாண்ட் வைக்க தான் போகிறாங்க. அண்ட் நிறைய பிளேயர்ஸ் ஆஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேஎல் ராகுலுமே எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சஞ்சு சாம்சன் ட்ரேட் நடக்கல, சஞ்சு சாம்சன் ஆர்ஆரில் ஸ்டே பேக் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான். ஸோ ஒரு பட்சத்தில் அப்படி நடந்துச்சு அப்படின்னா கேஎல் ராகுல் சிஎஸ்கேக்கு தேவைப்படுவாரா
ஸோ இப்போ கேஎல் ராகுல் வந்தால் சிஎஸ்கேக்கு பெனிஃபிட்டா, சஞ்சு சாம்சன் வந்தால் சிஎஸ்கேக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா சஞ்சு சாம்சன் தேவையாக இருக்கலாம். பட் சிஎஸ்கே டீம் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா கண்டிப்பாக கேஎல் ராகுல் தான் தேவை. அண்ட் இதை கேட்குறதுக்கு உங்களுக்கு ஷாக்காக இருக்கலாம். பட் கேஎல் ராகுலோட தேவை சிஎஸ்கேக்கு அதிகமாக தான் இருக்குது ரேதர் தேன் சஞ்சு சாம்சன். பட் சஞ்சு சாம்சன் பிராண்ட் வேல்யூக்கு தான் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க சிஎஸ்கே. பட் கேஎல் ராகுல் வந்தால் சிஎஸ்கே டீம் கடப்பார பேட்டிங் லைனப்பாக மாறிடும். ஸோ எப்படி தான் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுல் ஃப்ளெக்சிபிள் பேட்டர் கைஸ். அண்ட் அவருடைய இன்னிங்ஸை எப்படி கேரி பண்ணிட்டு போகணும் அதுவுமே அவங்களுக்கு தெரியும். அண்ட் அவர் அக்ரெசிவாகவே விளையாடுவார். அண்ட் அவரை நீங்கள் ஓப்பனிங்கில் ட்ரை பண்ணலாம், மிடில் ஆர்டர்லையுமே ட்ரை பண்ணலாம், அண்ட் லோவர் ஆர்டர்லையுமே அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா பக்கமே இந்த மாதிரி விளையாடுற ஃப்ளெக்சிபிள் பேட்டர்ஸ் தான் சிஎஸ்கே மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கும் போது இங்கே கிளியர் ஆகிடுச்சு தட் கேஎல் ராகுல் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வேல போகிறாரு. ரேதர் தென் சஞ்சு சாம்சனை பார்த்தா ஜஸ்ட் டாப் ஆர்டரில் தான் விளையாடுவார், ஓப்பனிங்கில் நம்பர் 3. ஸோ சிஎஸ்கேக்கு ஆல்ரெடி சார்ட்டடாக இருக்குது உர்வில் அண்ட் ஆயுஷ் மாத்ரே, ருத்துராஜ் கைக்வாட். இவங்க 3 பேருமே டாப் 3 பிடிச்சா சஞ்சு எங்கே விளையாடுவார். பட் கேஎல் ராகுல் வந்தால் எங்கே வேணாலும் நீங்கள் வர விளையாட வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து சஞ்சு சாம்சன் நெகட்டிவ் தான் ஆக போகுது. பட் இதை சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் கைஸ். பட் கேஎல் ராகுல் கண்டிப்பாக தேவையாக இருக்கிறாரு. ஓகே, இவங்க 2 பேர் வந்தால் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்லி சஞ்சு சாம்சன் வந்தால் பாசிட்டிவ். சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அண்ட் சஞ்சுவோட ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இங்கே இது சஞ்சு சாம்சனோட இருந்தால் அண்ட் அவர்கிட்ட ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் இருக்குது. ரேதர் தென் கேஎல் ராகுல், சஞ்சு சாம்சனுடைய கேப்டன்சி நல்லாவே இருந்திருக்கு. பட் கேஎல் ராகுலோடைய கேப்டன்சி அவ்வளோ இருந்தது கிடையாது. இங்கே சஞ்சு சாம்சன் பாசிட்டிவ்ல இருந்தால் அவருடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறையவே இருக்குது கைஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டான ஃபார்ம் ஐபிஎல் அவர் இருந்தது கிடையாது. அண்ட் கன்சிஸ்டன்சி அவர் மெயின்டைன் பண்ணது கிடையாது. அண்ட் கைஸ் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். பட் சிஎஸ்கேவுடைய டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்க நெகட்டிவ்ஸாக இருக்குது. பட் கேஎல் ராகுல் வந்தால் எங்கே வேணாலும் விளையாடுவார். அண்ட் ஒரு கேப்டன்சிக்கு ஒரு நார்மலான கேப்டன்சி ஆப்ஷன். பட் அவர் இப்போதைக்கு கேப்டன்சி எடுக்க மாட்டார். அது அவரே சொல்லியிருப்பார் டெல்லி கேப்டன்சி எடுக்காத போதே. பட் சஞ்சு வந்தால் கேப்டன்சியுமே டிமாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் கேஎல் வந்தால் கண்டிப்பாக கேப்டன்சி டிமாண்ட் ஆகாது. அண்ட் கேஎல் ராகுல் ஃப்ளெக்சிபிள் பேட்டர். ஸோ இதுவுமே பாசிட்டிவ் வேல போகுது. இது எப்படியெல்லாம் இருக்கும் போது கைஸ். அண்ட் இந்தியன் டீமில் கன்சிஸ்டன்ஸாக இருக்கார். ஐ மீன் 3 ஃபார்மேட்டில் இருக்கட்டும். பட் சஞ்சு T20 மட்டும் தான் ப்ளே பண்ணுறார். அண்ட் இங்கே இன்னொரு பிராண்ட் வேல்யூமே கிரியேட் ஆகும். ரேதர் தென் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு ப்ராஃபிட்டபிளா அப்படின்னு பார்த்தா அது கேஎல் ராகுலாக தான் இருக்கும். பட் கேஎல் ராகுல் பக்கம் சிஎஸ்கே கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக சஞ்சு சாம்சன்ல இன்வால்வே ஆகிட்டாங்க சிஎஸ்கே அப்படின்னு ரீசெண்ட் அப்டேட்ஸில் வந்துருக்குது. அண்ட் போன வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பேன் லைக் சஞ்சு சாம்சன் கிட்டே போய் கேட்டாங்க லைக் நீங்கள் சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவருமே நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அது கண்டிப்பாக இக்னோர் பண்ண தான் பார்க்குறாரு. ஸோ ஐ மீன் அவர் ஒரே வாரத்தில் சொல்லி முடிச்சிருக்கலாம் கேஸ் நான் ராஜஸ்தானுக்கு ப்ளே பண்ண மாட்டேன், ஐ மீன் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை சொல்லாமல் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இதுவுமே சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் ட்ரேடில் ஒரு பாசிட்டிவ் வேலை தான் போயிருக்கு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் ட்ரேடை நிறுத்திட்டு கேஎல் ராகுலுக்கு போய் ட்ரேட் சிஎஸ்கே பண்ணவே மாட்டாங்க. இப்போ இருக்கிற ஆப்ஷன் சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் தான். இன்ஃபேக்ட் சஞ்சு சாம்சன் கிடைக்கல. ஸோ ராஜஸ்தான்லேயே ஸ்டே பேக் பண்ணுற லாஸ்ட் மூமெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கேஎல் ராகுல் பக்கம் சிஎஸ்கே போக போகிறாங்க. அண்ட் அதுக்குமே சிஎஸ்கே அக்ரெசிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். சஞ்சு சாம்சனா கேஎல் ராகுல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு யார் வேணும், சஞ்சு சாம்சன் வேணுமா இல்லை கேஎல் ராகுல் வேணுமா? சிஎஸ்கே டீம் 2026 மான்ஸ்டர் பேட்டிங் லைனப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ், இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் கைஸ்.